ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு என்று சொல்லி பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாதாரணமாக நாம் ஒவ்வொரு வீடுகளில் காணப்படுகிறதான பொழுது நமக்கு சௌகரியமான, நமக்கு விருப்பமுள்ள ஆடைகளை, அது பழையதாக காணப்பட்டாலும் அவைகளை நாம் அணிந்திருப்போம். திடீரென்று சொல்லி யாராவது வீட்டுக்கு வருகிறார்கள் என்று சொல்லி கேள்விப்படுகிறதான பொழுது, நாம் அறிகிறதான பொழுது உடனடியாக நம்முடைய ஆடைகளை மாற்றி ஒரு சிறந்த நல்ல ஆடைகளை அணிந்து கொள்கிறோம். இது சாதாரணமாக ஒரு காரியம்தான். ஆனால் இது போலத்தான் நம்முடைய வாழ்க்கையும் காணப்படுகிறது. நாம் பழையதை களைந்து விட்டால் அது முற்றிலுமாய் மறைந்துவிடும். பாவ சுபாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த நாம் கிருபையாய் மீட்பை பெற்றுக்கொண்டதான பொழுது அந்த பழைய சுபாவத்தை களைந்து போட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக வாழும்படியாக தான் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மோசம் போக்கும் இச்சைகளால் கெட்டுப்போன பழைய மனுஷனை களைந்து போட்டு நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளும்படிக்கு என்று சொல்லி எபேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற இந்த அறிவுரையானது இன்று நம் ஒவ்வொருவருக்கும் அது மிகவும் பிரயோஜனமுள்ளதாய் காணப்படுகிறது. அது நமக்கும் உரியதுதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய அவயவங்களாய் இருக்கிறதான நம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை பொய் சொல்லக்கூடாது. ஒரு அவயவம் பாடுபட்டால் சரீரம் முழுவதும் பாடுபடும் அல்லவா? பின்னர் எப்படி பொய் பேசுவது? கோபம் அனைவருக்கு வரதான் செய்யும். அநீதியை காணுகிறதான பொழுது கோபம் வருகிறது, ஆத்திரத்தில் கோபம் வருகிறது. ஆனால் இந்த கோபம் பாவம் செய்யும் அளவுக்கு நம்மை இழுத்து செல்லாதபடிக்கு ஜாக்கிரதா இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் எச்சரிக்கிறார். இந்த கோபத்தை மனதிற்குள்ளே அதிக நேரம் நாம் அடக்கி வைப்பதாலே அது பிசாசுக்கு இடம் அளிக்கிற ஒரு சுபாவமாய் போய்விடுகிறது. எனவேதான் சூரியன் அஸ்தமிக்கும் முன்பாக உங்கள் கோபம் தணிந்து போக கடவுது. அதாவது அந்தந்த நாளிலே சமாதானமாகி விடுவதை சிறந்தது. மேலும் மற்றவர்களிடமிருந்து நாம் ஏதாவது அபகரிக்காமல் கொடுக்கிறவர்களாகவும் வேலை செய்கிறவர்களாகவும் இருக்கும்படிக்கும் கெட்ட வார்த்தைக்கு இடம் கொடுக்காமல் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படும்படியான காரியங்களை முற்றிலுமாக அகற்றி ஒருவர் மன்னித்து ஒருவருக்கொருவர் தயவாயும் மனவுருக்கமாயும் வாழவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் தீமையை தருகிறதான நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிறதான பழைய வாழ்க்கை முறைகளை முற்றிலுமாக விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் நமக்கு நம்முடைய வார்த்தையின் மூலமாக எச்சரிக்கிறார். கசப்பும் கோபமும் மூர்க்கமும் அடையக்கூடாது. கோபத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதவர்களாக, கடும் சொற்களை சொல்லாதவர்களாக, பாவங்களை செய்யாதவர்களாக, ஒருவருக்கொருவர் தயவாயும் மனவுருக்குமாயும் காணப்படும்படியாக வேதவசனம் நமக்கு அறிவுரை கூறுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள் தேவன் நம்மை மன்னித்து விடுவது போல நாமும் மற்றுள்ளவர்களை மன்னிக்க வேண்டும். இதற்கு பரிசுத்த ஆவியானவர் நிச்சயம் உங்கள் யாவருக்கும் உதவி செய்வாராக. நாம் ஒவ்வொரு நாட்களும் ஒரு வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக நாட்களே பவுல் தம்முடைய வார்த்தையின் மூலமாக சொன்னது போல முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை முற்றிலுமாக கலைந்து விட்டவர்களாக, பழைய காரியங்களை, பழைய சிந்தனைகளை, பழைய எண்ணங்களை, கேடுண்டாக்கிற சகல விதமான பழைய காரியங்களை முற்றிலுமாய் கலைந்து விட்டு புதிய பிள்ளைகளாய், புதிய மனுஷர்களாய், தெய்வ நீதியிலும் அன்பிலும் அவருடைய சித்தம் செய்யும்படியாய் நாட்கள் அவருடைய திருப்பாதத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். பரிசுத்த ஆவியான அப்படிப்பட்ட கிருபைகளை யாவருக்கும் கொடுத்து வழிநடத்துவார். ஜெபிக்கலாம். நேசிக்கிற அன்பின் நல்ல பிதாவே, தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேளைக்காக நன்றி ராஜா. பழைய காரியங்களை முற்றிலுமாக எங்கள் வாழ்க்கையில் திரும்பவும் நாங்கள் அணிந்து கொள்ளாதவர்களாக, பழைய சுபாவத்தை முற்றிலுமாய் களைந்து போட்டுவிட்டு, பழைய எண்ணங்களை, சிந்தனைகளை முற்றிலுமாக விட்டுவிட்டு புதிய மனிதர்களை புதிய சுபாவத்தோடு கூட உமக்கண்டு வாழ தயவாயும் மன உருக்கத்தோடும் கொண்டு செயல்பட
தகப்பனே, இந்த காலை பொழுது யாருக்கு அப்படி விட்டு கிருபையில கொடுத்து கர்த்தர் வழி நடத்தும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.